ஹே காய்ஸ், ஹாப்பி விலாக். இது நம்ம ஷர்மிலி மேடம் சப்ஸ்கிரைபருக்கான பிரியாணி வீடியோ. வாங்க பார்க்கலாம். அப்பா கடைக்கு போயாச்சு, சிக்கன் வெட்டியாச்சு. சிக்கன் கட் பண்ணுறது தங்கச்சி வீட்டுக்காரு. தேங்க்யூ ஸோ மச். பிரியாணி பொருள் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எஃபர்ட் எனக்காக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் மெனக்கிட்டு எனக்கு எடுத்து கொடுத்தது தங்கச்சி வீட்டுக்காரும் என் வீட்டுக்காரும் என் தங்கச்சியும். தேங்க்யூ ஸோ மச். பிரியாணியோட பொருள் என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு சமைக்கும்போது சொல்கிறேன். இது 2 kg சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா. வாங்க பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் வந்து நீங்கள் ஒரு பஞ்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதாவது நீங்கள் 2 கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா நீங்கள் வைக்கிற பாத்திரம் வந்து 3 கிலோ பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நின்று வேகும். ஆயில் ஊற்றியாச்சு. 1 கிலோக்கு 150 ml ஆயில். ஸோ இது 2 kgங்கிறனால 300. ஆயில் ஊற்றுனதுன்னு வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்ட்டில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை. தக்காளியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 300, 1 கிலோக்கு 300. ஸோ 2 கிலோக்கு 600 கிராம் போட்டிருக்கோம். நீங்கள் ரொம்ப புளிப்பு தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1-2 பழம் கூட குறைய எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த ஒரு ஸ்கூப் வச்சுருப்போம். அந்த ஸ்கூப்பில் வந்து 2 அளவு போடுவோம். நான் மோஸ்ட்லி கையளவு தான், இந்த வீடியோங்கிறனால நான் ஸ்பூனில் போட்டிருக்கேன். எனக்கு கையில் போட்டால் தான் அதோட நிதானம் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த ஃப்ரை வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்தால் தான் பிரியாணியோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரீவியஸாகவே போட்டோன்னா பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. சொல்லப்போனால் பிரியாணிக்கு மசாலா இறங்காது. அடுத்து பச்சை மிளகா, 1 கிலோக்கு 6 பச்சை மிளகா. இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கோம். அடுத்து வந்து சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்தாச்சு. இதில் 2வது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்படி மசாலா எஜாக்ட் ஆகணுமோ அதே சமயம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் சிக்கனில் இருக்க தண்ணி வந்து வெளியே வரணும். அதாவது நீங்கள் வேகும்போது அதுலேருந்து தண்ணி விடும். அது வராமல் நீங்கள் தண்ணி ஊற்றி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டீங்கன்னா சக்கையாக அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சிக்கனில் வந்து நல்லா மசாலா பிடிச்சிருக்காது. அடுத்து தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் வந்து சாஃப்ட்னஸ்க்காக. அடுத்து எலுமிச்சம்பழம். இனி சமைக்கும்போது, அதாவது இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகும்போது கோழி உடையக்கூடாதுங்கிறதுக்காக லெமன் வந்து ஆட் பண்ணுறோம். 1 கிலோவுக்கு வந்து நான் 2 லெமன் ஆட் பண்ணுவேன். பெருசாக இருந்தால் 1 வச்சுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கோங்க. லெமன் வந்து ஒரு வித டேஸ்ட்னஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தளன்னு கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு, காரம் எது பத்தலையோ போட்டுக்கலாம். காரம் இந்த ஸ்டேஜில் போடலாம். உப்பு வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி போடுறீங்க. அரிசி போட்டு ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். தளன்னு அது கொதிக்கும். இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மிளகாத்தூள் போட முடியாது. ஏதாவது போட்டிங்கன்னா சாப்பாட்டில் அங்கங்கே வந்து பிளாக்கேஜ் ஆகி நின்றுக்கும். அப்புறம் நெய் ஆட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க புதினா, கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி நல்லா தம் ப்ராசஸில் வச்சுருங்க. மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு தம் ப்ராசஸில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே தண்ணி சுத்தமாக இருக்காது. இன்கேஸ் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் சிம் பண்ணிவிட்டு சாப்பாடை உடச்சி பார்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணி உள்ள சாப்பாடு அடியில் போய்ட்டு வெந்த சாப்பாடு மேலே வரும். ஃபஸ்ட் டைம் தம் போடும்போது பயமாக இருக்கும். போக போக சரியாயிடும். பாக்கெட் மசாலாஸ் வாங்காமல் ஹோம்மேடாக செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. டோன்ட் வேஸ்ட் ஃபுட். ஹேவ் அ ஹாப்பி டே.